இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ண மெயின் ரீசனே வந்து எங்கள் அம்மா இவங்க ஒரே காமன் டைப், அமைதியாகவே இருப்பாங்க, சாஃப்டாகவே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கேருந்து கற்றுக்கனான்னு தெரியுது. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இல்லை இன்னும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு ஒரு நிமிஷம். உங்க அம்மா அமைதியா இருக்கணும்னா அப்ப நான் இல்லையா என்ன என்ன அப்படி மாதிரி டக்குன்னு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் எங்கள் அண்ணனோ தம்பியோ எங்கள் அக்கா தங்கச்சி அதை பற்றி எதுவும் பேச விட மாட்டாங்க. ஃபுல்லாக ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஃபுல் இவங்க வீட்டு ஃபேமிலி கதையை தான் வீடு ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். நம்ம கேட்கலன்னா அது மதியம் சாப்பாடு கட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு அது சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. சார் ஆஹா, என்னோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி சார். ஓகே, இவங்களது ஒரு 4-5 பேர் தான். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்களது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். கேட்கறது கட்டாயம் சார். பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஒரு 10 நிமிஷம் அரை ஹவர் பேசலாம். 1 ஹவர் பேசும்போது ஆஃபீஸ் லேட்டாக போனால் சேர்த்துப்பாங்களா சார்? தம்பு வைக்கணும், வைக்கலன்னா நம்மளை தெத்தி விட்டுருவாங்க. பேசிக்கா அவர் என்ன சொல்ல வர புரியுதா இல்லையா? திருமணம் பண்ணும்போது எங்க அம்மா மாதிரி சுபாவமா இருக்காங்களேன்னு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண பிறகு தான் நான் ஏமாந்துட்டேனே ஃபீல் ஆவறேன் அப்படிங்கிறாரு. டேய் டேய் உன்னதான்டா என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னும் நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவர் திரும்ப நான் திரும்ப தான் சார் ஏமாந்தேன். நீங்க என்ன ஏமாந்தீங்க? அது ஒரு போர் ஃபேமிலி சார். அது எல்லாம் நான் முடிஞ்சுங்க. நான் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், டிவி பார்க்கணும். இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த வாஷிங் மிஷின்லாம் அது லேட் ஆகும், அதான் கடை அடிச்சு போட்டு டிவியில் உட்காந்துருவேன் சார் நான். அது போர் ஃபேமிலி. அம்மா உம்முன்னு இருக்கும், பையன் உம்முன்னு இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், வீட்டை பூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். இந்த சென்னையே மன அழுத்த சென்னை சார். சென்னையே மன அழுத்த சென்னையா? மன அழுத்தத்தோட தான் இருப்பானுங்க. யாரு பாரு மன அழுத்தம் மன அழுத்தம். ஆனா உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, அப்படி கிடையாது. எங்க வேணாலும் ஜாலியா போலாம், பேசலாம், காத்து எல்லாமே இருக்கு. சரி, ஏன் இவர் ஃபேமிலி போர் ஃபேமிலிங்கிறீங்க? போர் ஃபேமிலி சாப்பிட்டோமா தூங்கணும் படுத்த இது ஆயுதுங்க, அவ்வளவுதான். எங்களது அதோட வேற என்ன வந்து சார் இருக்கு? வெளிய போனா பிரச்சனை சார். எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். கொஞ்சமா எப்படி சார் பேசணும்? கொஞ்சமா பேசினதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பேசினேன். எங்களுக்கும் தான் ஆசை ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும் எல்லாம். டெய்லி சாட் போடுறாரு சார், எனக்கு சாட் போடுறாரு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியே மேனேஜர் மாதிரி பண்றாரு. அவங்க ஆஃபீஸில் பண்ண வேண்டியது அப்படியே எங்ககிட்ட வரும். நாங்கள் மதிக்க மாட்டோம், ஆனால் இருந்தாலும் அவர் மதிக்கிற மாதிரி நடிப்போம் வேணும்னா. ஆக்சுவலாக உங்க ஒய்ஃப் வந்து பேசுறதுல 20% தான் எடுத்து விட்ட மாதிரி தெரியுது. மீது 80% உள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. அதான் சார் அது நிறைய இருக்கு. நான் எல்லாரும் வெயிட்